திமுகவோட கூட்டணி அமைச்சருக்கு தொல் திருமாவளவன் திடீர்னு ஸ்டாலினுக்கு எதிராக போர்க்கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனது விருப்பத்திற்கு மாறா செயல்பட்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில இருந்து விலகும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. தமிழகம் முழுவதுமே தலித் மக்களை தன்னகத்தை கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்ற நம்பிக்கையில இருந்த ஸ்டாலின் இதனால அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காரு. இது பற்றி தான் ஜெம் தொலைக்காட்சியில விரிவா பார்க்க போறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. இதுல 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு 10 தொகுதிகளுக்கு மேல ஒதுக்கி தரணும் அப்படின்னு தொல் திருமாவளவன் கோரிக்கை வச்சிருக்காரு. இது தொடர்பா திமுக மேலிடமும் ஆலோசனை நடத்திட்டு வந்தாங்க. திமுகவை பொறுத்தவரையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இழந்துவிடக்கூடாது என்பதுல மிக கவனமா இருக்காரு ஸ்டாலின். அதே சமயம் திமுக கூட்டணியை விட்டு விலகக்கூடாது என்பதுல தொல் திருமாவளவனும் விடாப்பிடியா இருந்துட்டு வராரு. இந்த நிலையில மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோட கூட்டணி வைத்துக் கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டு வராங்க. இது தொடர்பா ஸ்டாலினும் ஆலோசனை நடத்திட்டு வருவதா சொல்லப்படுது. தமிழகத்தை பொறுத்தவரையில பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கருத்து வேறுபாடுகள் மோதல்களும் இருந்து வருது. அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் கட்சியாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் இனத்தவர்கள் கட்சியாகவும் தமிழக அரசியல்ல பார்க்கப்படுது. இந்த சமயத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்து கொண்டா வன்னியர் வசிக்கும் வட மாவட்டங்கள்ல வாக்கு வங்கி பெறலாம் அப்படின்னு திமுக கணக்கு போடுறாங்க. இதன் நிமித்தமாகவே தொல் திருமாவளவனை அழைத்து சமாதானம் பேசலாம் அப்படின்னு திமுக மேலிடம் முடிவுக்கு வந்திருக்காங்க. இதற்கு இடையில பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி சேர்ப்பது பற்றி தொல் திருமாவளவன் தனது கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தியிருக்காரு. அப்போ அனைத்து கட்சி நிர்வாகிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த வகையிலுமே கூட்டணியில இணைத்து கொள்ள கூடாது அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில சேர்த்து கொண்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஏராளமான பேர் விலகும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க. இதோடைய அடிப்படையில பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி சேர்ப்பதற்கு தொல் திருமாவளவன் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராரு. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது அப்படின்னு தெரிவிச்சுட்டு வராரு. இந்த நிலையில தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு தொல் திருமாவளவன் பேட்டி அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில நாங்கள் எடுத்த முடிவுல மிக உறுதியா இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய 2 கட்சிகளுமே பிளவுவதா அரசியலை செய்து வராங்க. இந்த கட்சிகள் இடம்பெறும் கூட்டணியில எப்போதுமே நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஒருவேளை ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில இடம்பெற்றால் நாங்கள் அந்த கூட்டணியில இருந்து வெளியேறுவோம் அப்படின்னு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு திருமாவளவன். பாரதிய ஜனதா கட்சி மத வெறுப்பு அரசியலை செய்து வராங்க. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி சாதிய வெறுப்பு அரசியலை நடத்திட்டு வராங்க. இந்த 2 கட்சிகளோட ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம். அந்த கூட்டணியில நிச்சயமா நாங்கள் இடம்பெற மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு நேத்து எடுத்த முடிவு கிடையாது. எங்கள் நிலைப்பாட்டுல நாங்கள் உறுதியா இருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி சேர்த்துக் கொள்வது திமுகவின் உரிமை. அது அவர்களது சுதந்திரம். அதே வேளையில அதிகாரம் எங்களுக்கும் இருக்கு. இது தொடர்பா நாங்கள் திமுகவுக்கு எந்தவித அழுத்தமுமே தர விரும்பல. திமுக தாராளமா சுய முடிவு எடுத்துக் கொள்ளலாம். திமுக அந்த முடிவை எடுத்தால் எங்கள் நிலைப்பாட்டிற்காக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை. தேர்தலுக்காக எங்கள் பாதையை நாங்க மாற்றிக்கொள்ள முடியாது. எங்கள் முடிவுல எப்போதும் சமரசம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளணும். சாதி மதம் என்கிற பெயரில் வெறுப்பு அரசியல் செய்வதை அனுமதிக்க முடியாது. அதே வேளையில மக்கள் மத்தியில எங்கள் மீது உள்ள நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்கும்னு பேசியிருக்காரு. தொல் திருமாவளவனின் இந்த பேச்சு திமுக வட்டாரத்துல மட்டுமல்ல தமிழக அரசியல் முழுவதுமே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையில திருமாவளவன் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல நாம் ஏற்கனவே கடந்த 2001 மற்றும் 2011 சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று இருக்கோம். 2011ஆம் ஆண்டு அமைந்த திமுக கூட்டணியில் விசிகாவும் பாமகவும் இடம்பெற்று இருக்கு. ஆனால் அந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. அதன் பின்னர் தான் பாமக எடுத்த சாதி அடிப்படையிலான செயல்பாடுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரும்பல. அதற்கப்புறம் தான் நாம் பாஜகவுடன் மட்டுமின்றி பாமகவுடனும் இனி தேர்தல் உறவு இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை மேற்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க.
பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில சேர்க்க மறுப்பதால் நாம் தனிநபர் யார் மீதும் அல்லது எந்த ஒரு கட்சியின் மீதும் நமக்கு காழ்ப்புணர்வு இல்லை. இது வன்னியர் சமூகத்திற்கு எதிரான முடிவு அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதி வெறுப்பு உணர்வுகளை தான் நாம் விரும்பவில்லையே தவிர வன்னியர்கள் மீது நமக்கு எந்தவித கோபமும் கிடையாது. அவர்களுக்கு நாம் எதிரானவர்களுமே கிடையாதுன்னு தெரிவிச்சிருக்காரு. திருமாவளவனின் பரபரப்பான இந்த பேச்சுக்கு பின்னணியில திமுகவில் மருத்துவர் ராமதாஸை சேர்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதா சொல்லப்படுது. அதனாலதான் திருமாவளவன் வெட்ட வெளிச்சமா தனது கருத்துக்களை பகிரங்கமா தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா அரசியல் பார்வையாளர்களும் சொல்றாங்க. இந்த சூழ்நிலை காரணமா மருத்துவர் ராமதாஸ திமுகவுல கூட்டணி சேர்க்கும் முயற்சியை மு.க.ஸ்டாலின் கைவிடுவார்னு தெரியுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியோட எப்போதும் இணைப்பில் இருங்கள்.